ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மதுமதி விலாக்ஸ். நான் உங்கள் மது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டோன்னே எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதாங்க. அப்போ கிண்டி பார்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். மார்னிங் ஒரு 9 o'clock போல் நாங்கள் கிளம்பிட்டோங்க. பார்த்திங்கன்னா கார் வந்து க்ளீன் பண்ணால் தான் வந்து ராம் வந்து காரில் ஏற்றுவேன்னு எங்களை சொல்லிட்டாங்க. ஸோ நானும் கவியும் சேர்ந்து காரை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. அது இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கிண்டி பார்க் போகிறேன். எப்படி இருக்குன்னு ஒரே எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஸோ இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ராம் சொன்னாங்க முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் எல்லாமே ட்ரெண்டியாக மாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இனியனை வச்சுட்டு காரில் ஃபன் பண்ணிட்டு எல்லோரும் போயிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து தரமணி, வேளச்சேரி தரமணி மத்திய கைலாஷ் வழியாக வந்து போகலான்னு சொல்லி ராம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்குங்க. ஃப்ரைடே தான் வந்து கிளம்பினோம். ஆனால் எல்லாமே ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கனால செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. ஃபைனலி வந்து கிண்டி பார்க் வந்து வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது வந்து பார்க்கிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜஸ் வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஜிபே இல்லைங்க, ஒன்லி வந்து கேஷ் மட்டும் தான் வாங்குறாங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் கேஷ் எடுத்து வந்துடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த இதில் குரங்கெலாம் ஓடிட்டுருக்க பாருங்கள், நிறைய குரங்கு வந்து வெளியவே இருந்துச்சு. பார்க்கும்போதே சரி உள்ளே எப்படி இருக்குமோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நாங்கள் வந்து போயிட்டோம். ஜூ கேஃப்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க, சூப்பராகவே இருந்துச்சு. இதுதான் சில்ட்ரன்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரும் இருந்துச்சு. நீங்கள் தேடி அலைய தேவையில்லை. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் வந்து நம்ம வாங்குகிற இடம் வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து டிக்கெட் வந்து ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டோம். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 60 rupees. நாங்கள் 5 members வந்துருக்கனால 300 rupees ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் வந்துருக்குறோம். ஸோ இப்போ சில்ட்ரன்ஸ் பார்க் டிக்கெட் எடுத்துட்டோம். பட் நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பார்க் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ எல்லா க்ரௌடும் உள்ளே போயிருப்பாங்க. ஸோ ஸ்னேக் பார்க்கில் அங்கே அந்த க்ரௌடு இருக்காதுன்றதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்னேக் பார்க் போயிடலான்னு ரொம்ப எங்கள் மூலையை யோசிச்சு பண்ணி பண்ணோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டியிருக்க கேஃபு. ஸோ சூப்பராக கட்டியிருக்காங்க, நல்லா கிளாசிக்காக இருக்குது. ஆனால் இங்கே வந்து இன்னொன்று வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய குரங்குங்க. ஸோ வந்தீங்கன்னா உங்களோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா ஏர்பாடு, ஃபோனு, மொபைலு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுதுங்க. கொஞ்சம் அதனால் உஷாராக இருங்க. எங்கே பார்த்தாலும் குரங்குகள் இதுங்களை தூக்கி கூண்டில் போடாமல் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க க்யூட்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கா? பாருங்கள், எல்லா கார் மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு அட்ராசிட்டி. பாருங்கள், எல்லா கார் மேலே உட்காந்துக்கிட்டு எல்லா பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே உட்காந்துக்குங்க. இதாங்க வந்து ஸ்னேக் பார்க் போடுறதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குகிற இடம். ஸோ நாங்கள் இங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு எல்லோரும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து வந்திருந்தாங்க. குட்டீஸ்க்கெலாம் லீவுனால நிறைய பேர் வந்து இந்த பிளேஸ் விசிட் பண்ணலாம் வந்திருப்பாங்க போல். ஸோ அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ்க்கு போயிட்டோம், ஸ்னேக் பார்க் போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாம்பெலாம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நாலேஜாகவே இருக்கும். அது பற்றின டீட்டெயில்ஸும் வந்து பக்கத்துலேயே ஒரு போர்ட் மாதிரி வச்சு எழுதி வச்சுருந்தாங்க. சில பாம்பு வந்து நம்ம பார்த்துருப்போம், சிலது நேமே தெரில. ஆனாலும் நாங்கள் அங்கே இருக்கிறத பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கூட்டிகிட்டு வாங்க. ஸோ இங்கே பார்க்குற விஷயங்கள்லாம் அவங்க புக்கில் படிக்கும்போது நம்ம அங்கே பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த மெமரிஸும் அவங்களுக்கு வரும். ஸோ புக்கில் படிக்கிற விஷயங்களை தாண்டி இந்த மாதிரி லைவாக பார்க்கும்போது அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நாங்கள் வந்து மதிய டைம் போனனால சில பாம்பு மட்டும்தாங்க ஆக்டிவாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து தூங்குகிற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் அது பற்றின அந்த போர்டில் எழுதியிருக்கனால நாங்கள் வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அது எந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா crocodile வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொம்மையாக ஒரிஜினலாக உயிரோடு இருக்கானே எங்களுக்கு டவுட் ஆகிடுச்சுங்க. எல்லாமே வாய் ஓப்பன் பண்ண மாதிரி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சுங்க. எதுவுமே வந்து அசைவே இல்லாமல் இருந்துச்சு. இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற crocodile மட்டும்தான் லைட்டாக மூவ் ஆச்சு. மீதி எல்லாமே ஒரே பொசிஷனில் இருந்துச்சு. ஸோ நாங்களே பொம்மை வச்சுருக்காங்களா ஒரிஜினலாக வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம்.
இனியனும் பார்த்திங்கன்னா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்துருந்தான். அவனுக்கு இதெல்லாம் புரியுதான்னு தெரில, பட் ஆனால் வந்துட்டு அவனுக்கு இது ஒரு மெமரியாக இருக்கும் இந்த வீடியோஸ். அங்கே க்ளீன் பண்ணுற அங்கிள் வந்து இதுக்கு ஃபிஷ்ஷு போட்டாருங்க. ஸோ அது வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த குறுக்கடெல்லாம் வந்து சேம் அதே மாதிரி வந்து ஸ்டாச்சு மாதிரி படுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பச்சை பாம்புங்க. ஊருங்களெல்லாம் நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே பார்த்துருக்கோம், இப்போ வந்து இங்கே கிளாஸில் பார்க்குறோம். இப்போ நம்மளாம் சிட்டிக்குள்ளே இருக்கனால நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன இந்த பாம்புலாம் வந்து பார்க்குறக்காக ரேராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பாம்பு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ணுறவர் வந்து இருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வரைஞ்சிட்டு இருந்தார். ஸோ நாங்களும் வந்து இனியனுக்கு மெமரிஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இனியனும் கவியும் வந்து நாங்கள் ட்ரா பண்ண சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இனியனை வந்து கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி வரைஞ்ச மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இவர் வந்து 300 சார்ஜ் பண்ணுறாருங்க வித்தவுட் ஃப்ரேம். ஸோ இனியன் வந்து சமத்தாக உட்காந்துருக்கான்னு நினைப்பீங்க, ஆனால் அப்படி இல்லைங்க. அவனுக்கு பிடிச்ச ரைம்ஸ்லாம் போட்டு ராம் வந்து முன்னாடி நின்றுருந்தாங்க. அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரைம்ஸ்லாம் போட்டு நாங்கள் வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் வந்து பிரசாந்த் கூட அமைதியாக உட்காந்துருந்தான். ஸோ அது முடித்தோடனே நாங்கள் வந்து இங்கே 10 rupees வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோங்க. இங்கே வந்து இக்வானாலாம் வந்து லைவாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்கலான்னு தான் உள்ளே போனோம். உள்ளே போகும்போதே கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு, பட் உள்ளே போயிட்டோம். இது வந்து தூக்கக்கூடாது, பட் டச் பண்ணலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். இங்கே பாருங்கள், எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லாமல் அப்படியே லைவாக வந்து மரத்து மேலே வந்து அது இருந்துச்சு. எனக்கெலாம் ரொம்ப பயமாகவே இருந்துச்சுங்க. நான் வீடியோ மட்டும்தான் ஷூட் பண்ணேன், மற்றபடி பக்கத்தில் கூட போகல. ஆனால் கவியும் அக்காவும் வந்து அதை டச் பண்ணி பார்த்தாங்க. மரத்து மேலே இருக்கிறனால மரத்தோட அதுவானே அந்த கலர்ஸ்க்கு வந்து தெரியவே இல்லை. பட் ஆனால் பார்க்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அக்கா வந்து உள்ளேயே வரல, நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து ரெப்டைல்ஸ்லாம் வந்து கிளாஸ் ஜாரில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லேபில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இங்கே தாங்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பு வந்து ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. பாம்போட எக்லாம் வந்து ஸ்டாச்சு மாதிரி கிளாஸில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மூவ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூமில் வந்து VR கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா வந்து VR கேம்ஸ், AR கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. VRயில் வந்து ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அண்டர் வாட்டர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். ராம் வந்து டைனோ வந்து போயிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சுங்க. இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஜூ கேஃப் வந்து வந்துவிட்டோம். நாங்கள் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணி இது தாங்க சாப்பிட்டோம். பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. எல்லா மக்களும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கலான்னு தோணுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து இப்போ தான் போகிறோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு சில்ட்ரன்ஸ் பார்க் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதில் நிறையா ஃபன் ஃபேக்டர் இருக்குது. இனிமேல் தான் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கே நாங்கள் வந்து போகிறோம். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் மது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல்னு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும்.